இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது, வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது. காரணம் நாம் வன்னியக்குள்ள சத்திரியர்கள் தான். யாரோ பின்னாடி போறீங்க, போவாதீங்க, வாங்க எங்கள் பின்னால் வாங்க, இந்த அண்ணன் பின்னால் நீங்க எல்லாம் வாங்க. உங்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மாவீரன் குருவை போன்று நான் உங்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒட்டுமொத்த என் சொந்தங்கள் எல்லாம் வாருங்கள், என் பின்னால் வாருங்கள். உங்களுக்கு நான் படிப்பு நான் வாங்கி தருகின்றேன், வேலை வாய்ப்பை உருவாக்குகின்றேன். நாம் ஆள வேண்டும், ஆளுகின்ற காலம் வந்து விட்டது. இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கல்ல, எப்படி வாழ்ந்த மக்கள் நாம், இந்த மண்ணை ஆண்டவர்கள், இந்த பூர்வகுடி மக்கள் நாம், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம். எங்க கிட்ட எவ்வளவு திட்டம் இருக்கு, ஆனா அந்த அதிகாரம் தான் கிடையாது. நீங்க மட்டும் நினைச்சு அந்த அதிகாரத்தை நீங்க மட்டும் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சிங்கப்பூருக்கு நிகராக எங்களால் மாற்ற முடியும். அது எங்களால் மட்டும்தான் முடியும், நம்மால் மட்டும்தான் முடியும், வேற யாரால முடியாது, யாரும் தெரியாது. நான் மற்ற தலைவர்கள் போன்று கிடையாது. நீ அத்துமீறு, அது செய், இதை செய்யல நான் சொல்ல மாட்டேன். நீ அமைதியா இரு, படிச்சு வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாற்ற, அப்புறம் கட்சிக்கு வா. இதுதான் என்னுடைய நோக்கம். என்ன, ஒரு என் தம்பியோ தங்கையோ ஒரு வழக்கு கூட நீ வாங்கக்கூடாது. ஒரு வழக்கு, எந்த பிரச்சனைக்கு நீ போவாதையா. ஐயா உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கிறாரு, அதுல படிச்சு வேலைக்கு போ. இங்க நிகழ்ச்சி போட்டதெல்லாம் உங்களுக்காக, உங்களை தெரிஞ்சு கொள்ளணும், உங்க வரலாறை தெரிஞ்சுக்கணும்னு தான் போட்டிருக்கு. ஏன்னா நீங்க யார் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. அடுக்கு மொழியில வசனம் பேசினா முன்னாடி போயிட்டு இருக்கீங்க, சினிமாவில் நடிச்சா போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா அதை விட முக்கியம், நீங்க படிக்கணும், உங்க பிள்ளைகள் படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும்னு 45 ஆண்டு காலம் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கல்லெடுத்து அடியுங்கள், மரத்தை வெட்டி போடுங்கள் என்று சொன்ன நிலை மாறி இப்போது கல்வியை முன்னிறுத்தி எல்லோரும் படியுங்கள் என்று சொல்ல முன்வந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த பண்பு மாற்றம் வரவேற்கக்கூடிய ஒன்று. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்று சொல்லியிருக்கிற முழக்கம் சாதி அடிப்படையில் சொல்லப்பட்ட முழக்கம் அல்ல. ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக, ஆதிக்கத்திற்கு எதிராக போர்க்குணத்தோடு வெகுண்டெழ வேண்டும். காவல்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் அதிகார வர்க்கங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள் அல்லது ஒடுக்குகிறார்கள் என்பதற்காக அஞ்சி முடங்கிவிட வேண்டாம். அந்த அடக்குமுறைக்கு எதிராக அடங்குமறு என்ற முழக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1990களின் தொடக்கத்தில் முன்வைத்தது. மதுரையிலே நடைபெற்ற பேரணியின் போது காவல்துறை மிக மோசமான தாக்குதலை நடத்தி ஏராளமானவர்களுக்கு இரத்த காயம் ஏற்பட்ட போது காவல்துறையின் ஒடுக்குமுறைக்கு எதிராக நான் முன்மொழிந்த முழக்கம் அது ஒரு சாதிக்கு எதிராகவோ ஒரு சாதிக்கு ஆதரவாக முன்வைக்கப்பட்டதல்ல. இது ஒரு உலகளாவிய முழக்கம், எந்த நாட்டுக்கும் பொருந்தும், எந்த மொழி இனத்துக்கும் பொருந்தும், பாலினத்துக்கும் பொருந்தும். ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறவர்கள் அஞ்சி ஒடுங்கிவிடக்கூடாது. ஆதிக்கத்தை, ஒடுக்குமுறையை, சுரண்டலை எதிர்க்க வேண்டும் என்கிற பரந்த பார்வையுடன் சொல்லப்பட்ட ஒரு முழக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போதும் சாதி அடிப்படையில் எந்த அரசியலையும் முன்வைத்ததில்லை. ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பேசியதில்லை. எனவே அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்பது ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும் அனைத்து தரப்பினருக்கும் பொருந்துகிற முழக்கம். முதல் முறையாக அவர் இன்னொரு சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். எப்போதும் அவர்கள் அந்த மாதிரி கருத்து பேசியதில்லை. ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ், விகிதாச்சார அடிப்படையில் தான் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க வேண்டும். பரிதாபத்தின் அடிப்படையில் ஏதோ 1%, 2% உயர்த்தி கொடுங்கள் என்று கேட்பதல்ல சமூக நீதி கோரிக்கை. ஒடுக்கப்பட்ட மக்கள்
23% மேலாக இருக்கிறார்கள் என்கிற நிலையில் 19%இலிருந்து 23% உயர்த்துங்கள் என்ற கோரிக்கை தான் நியாயமானது. ஆனால் அவர்கள் தலித் மக்கள் மீது காட்டுகிற அக்கறைக்கு அல்லது கரிசனத்திற்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.